Hi friends, welcome to Indian Spices. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல fluffy omelette எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லனா வந்துட்டு ரைஸ்க்கு சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆம்லெட் ஏதோ டிஃபரண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் சென்டரில் ஓட்டை போட்டுட்டு அதில் இருக்க வெள்ளைக்கருவு மட்டும் இதில் எடுத்துக்கலாம். ஸ்லோவாக ஊட்டணும், இல்லைன்னா மஞ்சள் கருவும் இதில் வந்துட்டு விழுந்துடும். அதனால் ஸ்லோவாக போடலாம். அந்த எள்ளை கருவு மட்டும் வேற ஒரு பவுலில் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற 3 முட்டையும் அதே மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுட்டு போல் விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணலாம். பீட்டர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். விஸ்க் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பபிள்ஸ்லாம் வந்துட்டு லைட்டாக க்ரீமியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வர வரைக்கும் நம்ம விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது எல்லோ கலரு கருவும் எடுத்துக்கலாம். அதுவும் வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண இல்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளை கருவோட சேர்த்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அந்த க்ரீமி ஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்துட்டு நான் முன்னாடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு ஆயில் ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எடுக்கும்போது நம்மளுக்கு முட்டை நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்துட்டு இல்லை நல்லா ஊற்றிக்கலாம். நான் சால்ட் வந்துட்டு முன்னாடி நம்ம போட்டுட்டோம். நீங்கள் அப்போ போட மறந்துட்டிங்கன்னா இது மேலே இப்போ சும்மா தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நான் பெப்பர் லைட்டாக தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இதை நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எடுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டாக வந்துட்டு அடிச்சு விடலாம். இப்போ இது வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் வந்துட்டு எங்கள் எக் ஃப்ளஃபி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.